Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote e-shopping application is one of the online shopping app. In the app, personal care, household needs, baby care, bakery, oral, health and hygiene இப்படி எல்லா கேட்டகரியான ப்ராடக்ட்டும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் டாப் பிராண்டுக்கு டீல்ஸும் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருந்தே வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஈஸியாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட்டும் இந்த நீடலும் நான் எடுத்திருக்கேன். வழக்கம் போல் சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடில், அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துளிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்பர் 14 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போடுறதுக்கு நமக்கு இப்போ மேலே கீழேன்னு ஒரு 2 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம போட போகிற டிசைனை பொறுத்து தான் அதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அது நம்ம விருப்பம் தான். இன்னும் சின்னதாக போடலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் போடலாம். இப்போ இந்த கீழே இருக்க லைனில் இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டிச்சு போடுறதுக்கு. இப்போ நீடில் பஞ்ச் பண்ணி உள்ளே த்ரெட்டை சுற்றிட்டு எடுக்கிறோம். எடுத்து அப்படியே திருப்பி மேலே கொண்டு போங்க. மேலே இருக்க அந்த லைனில் ஒரு பஞ்ச் பண்ணி நீடில் எடுத்து அங்கே எதுவும் நாட்டெல்லாம் போடக்கூடாது, அதாவது லாக்கு எதுவுமே போடாமல் அப்படியே திருப்பி கீழே இறக்கி கொண்டு வாங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லாக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த லாக்குக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக், அந்த மாதிரி லாக் மாதிரி விழுந்திருக்குல்ல, அங்கேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். நான் லாக் ஸ்டிச்சுன்னு எதை சொல்கிறேன்னு புரியும். ஒரு சின்ன செயின் போடுறது தான் நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ பக்கத்தில் ஒரு செயின் போடுங்க. அடுத்து அதே லைனில் பக்கத்தில் ஒரு செயினை போட்டு திரும்ப நீடில் மேலே கொண்டு போய் பஞ்ச் பண்ணணும். திரும்ப கீழே இழுத்துட்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்து கீழே இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சு போடுறோம். போட்டுட்டு பக்கத்தில் திரும்ப நீடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் போடுறோம். இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து மேலே கொண்டு போகும்போது என்னோடய நீடிலோட ஹூக்கு மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அதையே அங்கே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், அங்கேயே நீடில் திருப்பிடுறேன். திருப்பி நீடிலோட ஹூக்கு பாருங்கள் கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சு ரொம்ப ஈஸியாக வரும். எங்கேயும் த்ரெட்டு கட் ஆகாமல் பிசுறு இல்லாமல் சூப்பராக வரும் உங்களுக்கு. இதுதான் மெத்தடு. இதில் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். பக்கத்தில் அழகாக ஒரு சின்னதாக ஒரு செயினை போட்டுட்டு மேலே அப்படியே திருப்பி கொண்டு போகிறீங்க. அந்த செயினை இங்கே நம்ம எடுக்கிறோம், லூப் எடுத்துகிட்டு அதை அப்படியே மேல் நோக்கி கொண்டு போயிட்டு அங்கே ஒரு பஞ்ச் பண்ணி அங்கேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு கீழே நம்ம கொண்டு வரணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு இது. நிறைய விஷயங்களுக்கு நம்ம இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நான் மேலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த கீழே இருக்க லூப்பு வந்து நான் கீழே இழுத்துட்டு வரேன்ல, மேலேருந்து கீழே இழுத்துட்டு வரும்போது கொஞ்சம் லாங்காக தான் அந்த த்ரெட்டை எடுக்கிறேன். அந்த த்ரெட்டை லாங்காக எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே இருக்க ஹூக்கில் இருக்கிற த்ரெட்டும் சரி, கீழே இருக்க கையில் இருக்க த்ரெட்டும் சரி லூஸாக இருக்கணும். இப்போ நான் கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சிருக்கு, லூஸாக இருக்க த்ரெட்டை இழுக்கும்போது அழகாக அந்த ஸ்டிச்சு வந்து கிட்டக்க வந்துடும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது புரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ மேலே கொண்டு போயிட்டு ஸ்டிச்சு போடுறேன், போட்டுட்டு பேக்கில் வர்றேன். இப்போ நான் கீழே இருக்க த்ரெட்டை இழுத்தேன்னா அந்த ஸ்டிச்சு வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுது. நீடிலும் லூஸாக இருக்கணும், கீழே இருக்க நம்ம கையில் இருக்க த்ரெட்டும் லூஸாக இருக்கணும். இப்போ இந்த கேப்பும் பார்த்தீங்கன்னா நாம் டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்ட போட்டிங்கன்னா இன்னும் நெருக்கமாகவும் போடலாம், இன்னும் தள்ளி போடுறதுனாலும் போடலாம். இந்த செயினை தள்ளி கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்டிச் தள்ளி போயிடும். இதை வந்து நம்ம நெருக்கமாக கொண்டு வந்து போடுறதுனாலும் போடலாம். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் செயினை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஃப்ளவர்ஸு, அதில் ஃபில்லிங்கு, நிறைய விதமான ஸ்டிச்சஸ் வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதிலே பட்டன் ஹோல் ஃபில்லிங்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வழக்கம் போல் மேலேருந்து எடுத்துகிட்டு கரெக்டாக கீழே கொண்டு வந்து அந்த ஒரு லாக் ஸ்டிச் போட போகிறோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் போட்டுட்டு அங்கேயே ஒரு என் நாட் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு இது வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு மாடலுக்காக தான் நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எந்த டிசைனில் வேணாலும் நம்மளால் கொண்டு வர முடியும். அது உங்களோட விருப்பம்தான். அதை கரெக்டாக பண்ணுங்கள். நான் இந்த சேனலில் வந்து ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்டிச்சஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.